குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்திச் சுருக்கம். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று துவக்கம். பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. நாட்டில் உயர்கல்வியை நிர்வகிக்க தனித்தனியே செயல்படும் யுஜிசி, ஏஐசிடிஇ, தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் ஆகியவற்றை கலைத்துவிட்டு இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைக்க வகை செய்யும் விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் மசோதா மற்றும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா ஆகியவை ஏற்கனவே நிலுவையில் உள்ளன. அவற்றை இந்த கூட்டத்தொடரில் மீண்டும் அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் வருமான வரி, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை, பிறப்பு இறப்பு பதிவு, குறு சிறு தொழில் மேம்பாடு தொடர்பான திருத்த மசோதாக்கள் மற்றும் வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ திருத்த மசோதா ஆகியவற்றை தாக்கல் செய்யவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பட்ஜெட் தொடரில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான மசோதாக்கள் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டன. 2/3 பங்கு ஆதரவு கிடைக்காததால் மசோதாக்கள் தோல்வியடைந்தன. இந்த மசோதாக்களை மழைக்கால கூட்டத்தொடரின் போது மக்களவையில் மீண்டும் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கூட்டத்தொடரில் நீட் முறைகேடு, விலைவாசி உயர்வு, அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை பணம் திருட்டு, சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது. முதல்வர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் விளாத்திக்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் இன்று அதிகாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கடந்த சனிக்கிழமை கோவில்பட்டியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய மார்க்கண்டேயன் முதல்வர் விஜய் குறித்து சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசினார். சட்டசபையை கூட்டும்போது உனக்கு எலும்பு இருக்காது, உடைத்துவிட்டுத்தான் அனுப்புவோம் என்று மிரட்டல் விடுத்தார். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் போலீசில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இன்று அதிகாலை தூத்துக்குடியில் உள்ள மார்க்கண்டேயனின் வீட்டுக்கு சென்று அவரை கைது செய்தனர். மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட தகவல் பரவியதும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவரை காவலில் அழைத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமும் நடத்தினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தி மார்க்கண்டேயனை பாதுகாப்புடன் காவல் வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். உலக நாகரிகத்தின் தாய்மடி கீழடி. மதுரையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் மாங்குளம் சமணர் படுக்கை மற்றும் கிபி 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிராமி கல்வெட்டுகள் உள்ளன. அவற்றை தமிழ் வளர்ச்சி அமைச்சர் ராஜ்மோகன் பார்வையிட்டார். சமணர் மலையில் நடந்து சென்று மலைகளில் உள்ள பிராமி கல்வெட்டுகளை பார்த்தார். சமணர் படுக்கையில் படுத்தபடி ஆய்வு செய்தார். அவற்றின் வரலாறு, பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளின் மத்தியில் சிறந்தே பிறந்த தாய்மொழி தமிழ் மொழி, அதன் கலை, பண்பாடு, அதன் விழுமியங்கள், அதன் பொக்கிஷங்களை தமிழ்நாடு முழுக்க இன்னும் மேம்படுத்த ஆய்வு பணிகள் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நம்முடைய மாமதுரை மண்ணில் மாங்குளம் அருகே வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சமணர் படுகைகளையும் அந்த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லப்படுற அந்த தமிழ் பிராமி எழுத்துக்களையும் நேரில் ஆய்வு செய்து இதை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், இதை வரக்கூடிய பாதைகளை எப்படி சீரமைக்கலாம் என்று நான் இங்க பார்க்க வந்தேன். வந்த இடத்துல நான் இன்னும் நிறைய சொல்லணும்னா, வந்த இடத்தில் கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் இந்த மொழியில், நம்முடைய பண்பாட்டில், இந்த வரலாற்றில் எத்தனை விஷயங்கள் இருக்கிறது என்று எண்ணி வியந்து போனேன். இதையெல்லாம் நேரில் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜயன் அவர்களிடம் அறிக்கையாக சமர்ப்பித்து மிக விரைவில் இந்த கலை பொக்கிஷங்களை, நம்முடைய பண்பாட்டை, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நம்முடைய தொல்லியல் துறை சார்ந்த பல்வேறு பொக்கிஷங்களை இன்னும் பேண, இன்னும் பாதுகாக்க, இன்னும் மேம்படுத்த எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரியப்படும். அது தமிழர்களுக்கு மட்டும் இல்லைங்க, உலக நாகரிகத்துக்கு ஒரு மிகப்பெரிய தாய்மடி. அப்ப அது அறிவியல் பூர்வமாக, இன்னும் சயின்டிபிக் பூர்வமான ஆதாரங்களை இன்னும் அதிகப்படுத்தி என்ன முறையோ அந்த முறையில் ஒன்றிய அரசோடு நாங்கள் அது கலந்து ஆலோசனை செய்து அது நிரூபிக்கப்பட போகிற ஒரு வரலாறு. அது மட்டும் இல்ல, கீழடி போல இன்னும் பல்வேறு இடங்களில் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சரியான தருணத்தில் சரியான ஒரு வரலாற்றை இன்னும் துல்லியமாக
நம்ம எல்லோரும் பெருமைப்படத்தக்க இன்னும் ஒரு மாபெரும் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அது தக்க சான்றுகளோடு அது முறைப்படி வருகிறது. வீட்டின் பூட்டை உடைத்து ரெய்டு நடத்திய சிபிசிஐடி. பழனி கோயில் நிலத்தை விற்றவர் வீட்டுக்கு சீல். பழனியில் மடத்தின் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்து தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர். பத்திரப்பதிவில் தொடர்புடையவர்கள் வீடுகளில் சிபிசிஐடி போலீசார் ரெய்டு நடத்தி வருகின்றனர். நிலத்தை விற்றவர்களில் ஒருவரான விழுப்புரம் திருவெண்ணைநல்லூரைச் சேர்ந்த முருகதாஸ் என்பவரது வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சோதனையிட்டனர். பழனி கோயில் அறக்கட்டளை உறுப்பினரும் பள்ளி ஆசிரியருமான முருகதாஸ் வீட்டுக்கு அதிகாரிகள் சென்றபோது வீடு பூட்டப்பட்டு இருந்தது. அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. வீட்டின் பூட்டை உடைத்து 6 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நடத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். பின் வீட்டை பூட்டி சீல் வைத்தனர். தலைமறைவான முருகதாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் எங்கே இருக்கிறார்கள் என்று சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். 25% விஞ்ஞானிகள் விலகல், இஸ்ரோ திட்டங்களில் தாமதம். கடந்த 2020 மத்திய அரசின் விண்வெளித்துறை விதிகளை மாற்றி தனியார் நிறுவனங்கள் விண்வெளி திட்டங்களில் பங்கேற்க வாய்ப்பளித்தது. இதையடுத்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட 400 நிறுவனங்கள் விண்வெளி ஆய்வில் இணைந்துள்ளன. தனியார் நிறுவனங்களின் வேகமான செயல்பாட்டிற்கு மிகவும் திறமையான விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் தேவைப்படுகின்றனர். இதுபோன்ற நிறுவனங்களில் பணியில் சேரும் விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு உடனடியாக மிகப்பெரிய திட்டங்களுக்கு தலைமை ஏற்கும் பொறுப்பு, பல மடங்கு ஊதியம் உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படுகின்றன. இதனால் தன்னிச்சையாக சாதிக்க துடிக்கும் இளம் விஞ்ஞானிகள் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவிலிருந்து அதிக அளவில் வெளியேறி வருகின்றனர். கடந்த 1 மாதத்தில் மட்டும் 100க்கும் அதிகமான முதல்நிலை விஞ்ஞானிகள் இஸ்ரோவிலிருந்து வெளியேறியுள்ளனர். சமீப காலத்தில் இஸ்ரோவில் மொத்த பணியாளர்களில் 25% பேர் விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓய்வு பெற்ற விஞ்ஞானிகளில் சிலர் புத்தாக்க நிறுவனங்களில் ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் செயல்படுகின்றனர். ஊழியர்கள் வெளியேறியதால் இஸ்ரோவின் இந்த ஆண்டு திட்டங்கள் தாமதமாகியுள்ளன. 10க்கும் மேற்பட்ட திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் ராஜினாமா, விருப்ப ஓய்வுக்கு மத்திய அரசு கடும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 15 ஆண்டுகளுக்கு பின் சாம்பியனானது ஸ்பெயின். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ஃபைனலில் பலம் வாய்ந்த அர்ஜென்டினா ஸ்பெயினுடன் மோதியது. ஆரம்பம் முதலே இரு அணிகளும் கோல் அடிக்க கடுமையான போராட்டத்தை வெளிப்படுத்தின. நிர்ணயிக்கப்பட்ட 90 நிமிடங்கள் வரை இரு அணிகளாலும் கோல் அடிக்க முடியவில்லை. போட்டியின் கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா வீரர் பெர்னாண்டஸ் முரட்டு ஆட்டம் விளையாடியதால் ரெட் கார்டு காட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டார். இதை சாதகமாக பயன்படுத்தி ஸ்பெயின் அணி விளையாடியது. ஆட்டத்தின் 106வது நிமிடத்தில் ஸ்பெயின் வீரர் டாரஸ் தடுப்பாட்டத்தை உடைத்து கோல் போட்டார். இறுதி வரை பதிலடி கொடுக்க அர்ஜென்டினா போராடியும் பலன் கிடைக்கவில்லை. இறுதியில் 1-0 என்ற கணக்கில் ஸ்பெயின் வரலாற்று வெற்றியை பதிவு செய்து உலகக் கோப்பையை தட்டிச் சென்றது. நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா இறுதிப் போட்டியில் தோல்வியை தழுவி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளித்தது. ஸ்பெயின் இதற்கு முன் 2010 உலகக் கோப்பை வென்றுள்ளது. உக்ரைன் ட்ரோன் தாக்குதலில் 9 ரஷ்யர்களுக்கு சோகம். முடிவில்லாமல் தொடரும் யுத்தம். கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 4 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து நடந்து வருகிறது. சமீப காலமாக ரஷ்யாவில் இருக்கும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ இலக்குகளுக்கு எதிராக இடைவிடாத வான்வழி தாக்குதலை உக்ரைன் நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சனியன்று பிற்பகல் மற்றும் இரவில் ரஷ்யாவின் 2 மிகப்பெரிய சேமிப்பு கிடங்குகளை உக்ரைன் ட்ரோன்கள் தாக்கின. இந்த தாக்குதலில் 8 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர், 86 பேர் காயமடைந்தனர் என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெல்கோரோட் பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் ஒருவர் பலியானார். இது தவிர ரஷ்ய ஆயுத படைகளுக்கு எரிபொருள் வழங்கும் நோகின்ஸ்க் பகுதியில் உள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்கின் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. மாஸ்கோ மற்றும் விளாடிமிர் பகுதிகளில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் அங்குள்ள மழலையர் பள்ளிகள் அருகே அதன் பாகங்கள் சிதறி விழுந்து சிறிய அளவில் தீ விபத்துகள் ஏற்பட்டன. தாக்குதலுக்குள்ளான சேமிப்பு கிடங்குகள் 2 இ-காமர்ஸ் கிடங்குகள் என்ற போர்வையில் உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு தேவையான ராணுவ தளவாடங்களை வழங்கி வந்ததாக உக்ரைன் தெரிவித்தது. இதனால் அந்த கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார்.
உக்ரைன் தாக்குதலுக்கு பின் இரவு முழுவதும் 41 ஏவுகணைகளையும் 125 ட்ரோன்களையும் உக்ரைன் மீது ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் 16 பேர் காயமடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்.